வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சுபாஷ். நம்ம கடந்த மே 21 நம்ம கோவை மாவட்டம் சூலூர் அருகே 10 வயசு சிறுமி, வீட்டு நிறைய விளையாடி கொண்டிருந்த 10 வயசு சிறுமி கடத்தி பாலியல் துன்புறுத்தல் உள்ளாக்கப்பட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த செய்தி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இந்த நியூஸை கேள்விப்பட்டதுலேருந்து நம்ம உண்மையிலேயே மனுஷங்க கூட தான் வாடுறோமா இல்லை மிருகம் கூட வாடுறோமான்னு சந்தேகமே மனசுக்குள்ள வருது. இந்த குழந்தைய கடத்தினவங்க கூட வெளியே எங்கேயே உள்ளவங்க கிடையாது. இந்த குழந்தையுடைய பக்கத்து வீட்டுக்காரன் அந்த குழந்தைகிட்ட சாக்லேட் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் ஒரு தென்னந்தப்புல கொண்டு போய் பாலியல் அத்துமீறல் ஈடுபட்டான். இப்போ அந்த குழந்தை சத்தம் போட ஆரம்பிச்சதுமே அந்த குழந்தைய அடிச்சு சித்திரவதை பண்ண ஆரம்பிச்சான். அந்த குழந்தைய அடிச்சு அதனுடைய பின்பகுதியில இவன் பாலியல் அத்துமீறல் ஈடுபட்டதுனால நிறைய காயங்கள் ஏற்பட்டிருக்கு. இதோடைய முகத்தை சிதைச்சிருக்கிறான். அந்த குழந்தையுடைய முடியினாலே அதோடைய கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்கிறான். ஒரு குழந்தைக்கு வீட்டுக்கு முன்னால் நின்று விளையாட முடியல, ஒரு பெண்ணுக்கு ரோட்ல தனியா நடக்க முடியல. இதுதான் நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள் கஷ்டப்பட்டு வாங்கி தந்த சுதந்திரமா. இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு சரியான தண்டனைகள் இந்தியாவில் இல்லாதனாலதான் இந்த மாதிரி குற்றங்கள் பெருகுன்னு நினைக்கிறேன். இந்த குற்றத்தில் ஈடுபட்ட அந்த ஈனப்பிறவி கார்த்தி தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணாரா, மேல இருந்து கீழே விழுந்து அவரோட கை கால் உடஞ்சு போயிருக்கான். ஏன் கீழே விழுந்ததில் அவரோட பின்னந்தலையில அடிபட்டு செத்து போயிருந்தா கூட மனசுக்கு ஓரளவாவது ஆறுதலா இருந்திருக்குமே. பாவம், அந்த பிஞ்சு குழந்தை அந்த இடத்துல துடிச்சு இறந்து போயிடுச்சு. ஆனா இந்த குற்றத்தில் ஈடுபட்ட அந்த கார்த்திகிற அந்த நாயும் அந்த மோகன்ராஜுங்கிற அந்த நாயும் 27ஆம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவல் வச்சிருக்க உத்தரவு போட்டிருக்கிறாங்க. இவனுக்கு தான் தப்பு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறமுமே இனி மேற்கொண்டு போலீஸ் விசாரணை நடத்தி குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சு அப்புறம் நீதிமன்றம் இந்த விட்னஸ் எல்லாம் விசாரிச்சு நடந்த கதைகள் எல்லாமே விசாரிச்சு இவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் போது குறைஞ்சது 6 மாசம் வரைக்கும் ஆகும். அது வரைக்கும் இவனுங்க உயிரோட தான் இருக்க போறாங்க. ஒரு அரசாங்கம் நினைச்சா என்ன வேணா செய்யலாம். அதுக்கு உதாரணம் நம்முடைய 2019ஆம் ஆண்டு தெலுங்கானா மாநிலத்துல ஒரு கால்நடை மருத்துவரை 4 பேர் சேர்ந்து ரேப் பண்ணி எரிச்சு கொள்றாங்க. எரிச்சு கொன்ன அந்த 4 பேரையுமே அந்த சம்பவ இடத்துக்கு அழைச்சி சென்று என்கவுண்டர்ல போட்டு தள்ளியிருக்காங்க, அது தெலுங்கானா போலீஸ். அதே மாதிரி உத்தரப்பிரதேச மாநிலத்துல ரயில் நிலையத்துல கீழே தாய் தந்தையோட உறங்கி இருந்த ஒரு 3 வயசு குழந்தைய ஒருத்தன் தூக்கிட்டு போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சான். அவனுக்கு குற்றம் நடந்த 20 மணி நேரத்துக்குள்ளேயே அவனை என்கவுண்டர்ல போட்டு தள்ளியிருக்கிறாங்க உத்தரப்பிரதேச அரசாங்கம். அப்போ ஒரு அரசாங்கம் நினைச்சா என்ன வேணா பண்ண முடியும். நம்முடைய இந்தியாவில் என்னைக்கு செய்யற தப்புக்கு சரியான தண்டனைகள் கிடைக்குதோ அன்னைக்கு தான் இங்க நடக்கிற குற்றங்கள் குறையும் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத இந்த வீடியோட கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.